சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதால் பரபரப்பு நிலவி வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. சென்னை எழும்பூர் பெருநகர குற்றவியல் நீதிமன்ற வளாகத்தில் இரு தரப்பு வழக்கறிஞர்களிடையே மோதல் ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கக்கூடிய செந்தில்நாதன் மற்றும் எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கக்கூடிய விஜயகுமார் இரண்டு பேருமே ஒரு வழக்கு தொடர்பாக எழும்பூர் நீதிமன்ற வளாகத்தில், அதாவது கார் பார்க்கிங் பகுதியில் வைத்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது இரு தரப்பிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கிறது. ஒரு வழக்கை வேறொரு வழக்கறிஞருக்கு மாற்றி விடுவதற்கான பேச்சுவார்த்தை நடத்த போதுதான் இந்த மோதல் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அப்போது இரு தரப்பு வழக்கறிஞரிடம் மாறி மாறி நாற்காலிகளை கொண்டு தூக்கி வீசி மோதலில் ஈடுபட்டார்கள். இதில் சுமார் 15 வழக்கறிஞர்கள் கைகலப்பில் ஈடுபட்டனர். மேலும் நாற்காலிகள் உடைக்கப்பட்டது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 5 வழக்கறிஞர்கள் வரை காயமடைந்ததாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு எழும்பூர் உதவி ஆணையர் தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் காயமடைந்த வழக்கறிஞர்கள் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் எழும்பூர் காவல் நிலையத்திலும் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எழும்பூர் பெருநகர குற்றவியல் நீதிமன்ற வளாகத்தில் எப்போதும் 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டு இருக்கும். ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நீதிமன்ற வளாகமாக அது பார்க்கப்படுகிறது. வளாகத்திலேயே ஒரு வழக்கறிஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நிகழ்ந்தது. அது மட்டுமல்லாமல் எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர் தேர்தல் நடக்கும் போது கூட நீதிமன்ற வாசலில் ஒரு கொலை சம்பவம் நிகழ்ந்தது. இது போன்ற ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு நீதிமன்ற வளாகமாக அது பார்க்கப்படுகிறது. அதனால் 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்போடு காணப்படக்கூடிய அந்த இடத்தில்தான் இந்த மோதல் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. தற்போது காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இரு தரப்பு வழக்கறிஞர் தரப்பிலிருந்து இதுவரை எந்த ஒரு புகாரும் அளிக்கப்படவில்லை என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.